ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம். நான் உங்கள் உமா. ஸோ இந்த வீடியோ பற்றி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மேக்ஸ் பிவைக்கு சீரிஸ்ல கிளாஸ் 98 தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி அதில் கிளாஸஸ் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரீசனிங் பிவைக்கு சீரிஸ்ல உங்களுக்கு கிளாஸ் போயிட்டு இருக்கு, நீங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 98வது கிளாஸ், இன்னும் உங்களுக்கு 2 கிளாஸ் தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான 5 கேள்விகள் 5மே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டாபிக்ல இருந்து டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்கும். ஸோ தெளிவா கவனிங்க. நற்பணி செய்த ஒரு சிறுமிக்கு பரிசளிக்க விரும்பி தோட்டக்காரர் சில ஆப்பிள்களை பரிசாக அளிக்க முன்வந்தார். முதல் நாள் 2 ஆப்பிள்கள், 2ஆம் நாள் 4 ஆப்பிள்கள், 3ஆம் நாள் 8 ஆப்பிள்கள், 4ஆம் நாள் 16 ஆப்பிள்கள், இதே மாதிரி போகுது. ஓகேங்களா? என்னமாறு 10 நாட்கள் அளித்தார். 10 நாள் முடிவில் அச்சிறுமி பெற்றுக்கொண்ட மொத்த ஆப்பிள்கள். அப்ப முதல் நாள் 2, 4, 8, 6ன்னு போகுது. இது எல்லாத்தையும் கூட்டினீங்கன்னா, கடைசியா 10வது நாள் வரைக்கும் கூட்டினீங்கன்னா மொத்த கூடுதல் என்னன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏபியா ஜிபியான்னு கண்டுபிடிக்கணும். கூட்டுத்தொடரா பெருக்கு தொடரா அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கிடைக்கும்? கூட்டுத்தொடர் அப்படின்னா T2 மைனஸ் T1, T3 மைனஸ் T2. ஸோ இதோட வேல்யூ சேமா கிடைச்சதுன்னா அது ஏபி. இங்க கிடைக்கல, அப்ப ஏபி கிடையாது. ஜிபி அப்படின்னா என்ன? T2 டிவைடட் பை T1, T3 டிவைடட் பை T2. ஸோ 2 ஈக்குவல் டு 2. இதோட வேல்யூ சேமா கிடைக்கிறதால இதோட வேல்யூ பொது விகிதம். ஸோ இது ஜிபி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஜிபினா என்ன? பெருக்கு தொடர். பெருக்கு தொடர்ல எஸ்என் ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா ஏ இன்டூ ஆர் பவர் n மைனஸ் 1 டிவைடட் பை ஆர் மைனஸ் 1. ஏன்னா ஆர் வந்து 1 விட பெருசா இருக்கு. ஏ அப்படிங்கிறது முதல் வேல்யூ 2, எஸ் அப்படிங்கிறது 10. ஸோ எஸ் 10 ஈக்குவல் டு ஏ 2 பவர் 10 மைனஸ் 1 டிவைடட் பை 2 மைனஸ் 1. ஸோ 2 இன்டூ 2 பவர் 10 ஆன்சர் 1024 மைனஸ் 1 டிவைடட் பை 1. ஸோ 2 இன்டூ 1023 பெருக்குனீங்க அப்படின்னா 2046ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மொத்த ஆப்பிள்களோட எண்ணிக்கை 2046. ஓகேவா? அடுத்த கேள்வி, மலர் களிமண்ணை பயன்படுத்தி ஒரு கூம்பு, ஒரு அரைக்கோளம் மற்றும் ஒரு உருளை ஆகியன சம அடிப்பரப்பு மற்றும் கூம்பின் உயரம் உருளையின் உயரத்திற்கு சமமாகவும் செய்தால், மேலும் இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமமாகவும் இருந்தால் மூன்றின் கன அளவுகளுக்கு இடையே உள்ள விகிதம். ஸோ என்னென்ன செய்யறாங்க? அதாவது ஒரு கூம்பு செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஒரு அரைக்கோளம் செய்யறாங்க, அதுக்கப்புறம் ஒரு உருளை செய்யறாங்க. 3 செய்யறாங்க. 3 என்ன சொல்றாங்க? அடிப்பரப்பு சேம். இது இங்க இருக்கு இல்லையா, இந்த பரப்பு எல்லாமே சேம். அப்ப எல்லாத்துக்கும் ஆர் வந்து அதோட ஆரம் வந்து எல்லாத்துக்குமே சேம் தான், ஆர் தான். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? இவ்வுயரம் அவற்றின் ஆரத்திற்கு சமம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஹெச் இருக்கு இல்லையா, ஸோ ஹெச் அப்படிங்கிறது ஆருக்கு ஈக்குவல். ஸோ ஹெச் ஈக்குவல் டு ஆர். ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆர் தான் கிடைக்க போகுது. இந்த ஹெச்சும் ஆரும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை வச்சு 3ஓட கன அளவுகளோட விகிதம் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் கூம்போட கன அளவு, அடுத்து அரைக்கோளத்தோட கன அளவு, அடுத்து பாத்தீங்கன்னா உருளையோட கன அளவு. ஸோ கூம்போட கன அளவு ஃபார்முலா 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச், அரைக்கோளத்தின் கன அளவு 2/3 பை ஆர் கியூப், உருளையின் கன அளவு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். இந்த இடத்துல ஆர் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ ஹெச்சுக்கு பதிலாக ஆறுன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும்? 1/3 பை ஆர் ஸ்கொயர் இன்டூ ஆர், ஆர் கியூப், 2/3 பை ஆர் கியூப். ஸோ இந்த இடத்துல ஹெச்சுக்கு பதிலாக ஆர் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஆர் கியூப். ஸோ பை ஆர் கியூப் எல்லாத்துலயுமே காமனா இருக்கிறதால டிவைட் பண்ணிக்கோங்க. மீதி என்ன கிடைக்கும்? 1/3, 2/3, 1ன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி விகிதத்துல இருக்கிறதுல பின்னத்துல விடக்கூடாது. ஸோ 3ஐயும் 3ஆல பெருக்குங்க. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகும்? 1/3 இன்ட்டு 3, 2/3 இன்ட்டு 3, 1 இன்ட்டு 3. ஸோ இந்த 3 கேன்சல் ஆகும். அப்போ 1:2:3 அப்படிங்கிறது தான் இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 1:2:3. அடுத்த கேள்வி, 6 சென்டிமீட்டர் ஆரமுள்ள கோள வடிவ உலோக குண்டு உருக்கப்பட்டு 6 மில்லிமீட்டர் விட்டமுள்ள சிறிய கோள வடிவ குண்டுகளாக வார்க்கப்பட்டால் எத்தனை சிறிய கோள வடிவ குண்டுகள் கிடைக்கும்? ஸோ பெரிய கன அளவு மேல, ஓகேங்களா? ஸோ சின்ன கன அளவு கீழே. இதை டிவைட் பண்ணீங்கன்னா கிடைச்சிரும். அதுக்கு முன்னாடி இங்க சென்டிமீட்டர்ல இருக்கு, இங்க மில்லிமீட்டர்ல இருக்கு. ஒரே இதா மாத்தணும். 10 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். ஓகேவா? ஸோ அப்ப இதை 10ஆல பெருக்குனீங்க அப்படின்னா இது 60 மில்லிமீட்டர் அப்படின்னு ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா விட்டம் கொடுக்கல, இது ஆரம், இது விட்டம் கிடையாது, விட்டம் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப ஆரம் என்னவா இருக்குன்னா அதோட பாதி 3 மில்லிமீட்டர். ஓகேவா? சோ அப்ப பெருசு என்ன? 60. அப்ப 60 இன்ட்டு, அதாவது கன அளவு, கோளத்தின் கன அளவு உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4/3 பை ஆர் கியூப்னு கிடைக்கும். நான் R1ன்னு வச்சுக்கிறேன். அடுத்து 4/3 பை R2 கியூப்னு வச்சுக்கிறேன். இது ரெண்டும் காமனா இருக்கிறதால அடிஞ்சிரும். அப்ப R1 கியூப் டிவைடட் பை R2 கியூப் தான். R1
R1 அப்படிங்கிறது 60. ஸோ 60 60 60 டிவைடட் பை R2 அப்படிங்கிறது 3. ஸோ 3 3 3. ஸோ 3ஆல் அடிச்சிங்க அப்படின்னா இது 20 டைம். அதே மாதிரி ஒவ்வொன்றையும் 3ஆல் அடிச்சிங்கன்னா 20 20 டைம் கிடைக்கும். ஸோ 20 3 டைம் பெருக்குனீங்க அப்படின்னா 8000 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். 8000 சிறிய கோள வடிவ குண்டுகளாக உருவாக்க முடியும். அடுத்து பாருங்க ஃபங்க்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ எந்தெந்த இடைவெளியில எக்ஸ் இருந்ததுன்னா எதை எதை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. இது வந்து -7ல இருந்து -5க்கு உள்ள, அடுத்து -5ல இருந்து 2 வரைக்கும், 2க்கு மேல 6க்கு உள்ள, இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒவ்வொன்றா எடுத்துக்கோங்க. f of -3 -3 அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல தான் வரும். கரெக்டா? ஏன்னா -5 -4 -3 இப்படிதான் போகும். அப்ப x + 5, எக்ஸுக்கு பதிலா -3 + 5 = 2. அடுத்து f of 4 4 அப்படிங்கிறது எந்த இடத்துல வரும்? இந்த இடத்துல வரும். ஏன்னா 2க்கு 6க்கு இடையில தான் 4. ஸோ 4 - 1 3. அடுத்து f of -6 f of -6 அப்படிங்கிறது இந்த இடத்துல வரும். ஏன்னா 7 6 5 இந்த இடத்துல வரும்போது -6 அந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 2 × -6 + 1 6 36 -12 + 1 கிடைக்கும். ஸோ இதோட வேல்யூ உங்களுக்கு என்னன்னு கிடைக்கும்? 25 கிடைக்கும். அடுத்து f of 1 அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் இருக்கும். ஸோ 1 + 5 = 6 கிடைக்கும். இப்போ கொண்டு போய் அந்த இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன ஆகும்? 4 × f of -3 2 -2 × f of 4 3 டிவைடட் பை f of -6 25 -4 × f of 1 6. ஸோ இது என்ன ஆகும்? 8 - 6 டிவைடட் பை 25 - 24. ஸோ 8 - 6 2 கிடைக்கும். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன பண்ணிக்கணும்? அவங்க எந்த இடைவெளியில இங்க கேட்டிருக்காங்களோ அந்த வேல்யூஸுக்கு எக்ஸுக்கு பதிலாக அந்த வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி அதுக்கப்புறம் எடுத்துட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணா போதும். அடுத்து ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒரே சீராக ஒவ்வொரு ஆண்டும் 6.25 கூடிக்கொண்டே செல்கிறது. ஸோ அதாவது அதிகரிச்சுட்டே போகுது வருஷம் முழுக்க. அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது அப்படின்னா அதை கூட்டு வட்டி வச்சுதான் நம்ம சால்வ் பண்ணணும். இப்போது அதோட மக்கள் தொகை 82,536 எனில் முன் கேட்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 2 ஆண்டுகளுக்கு முன் கேட்டாங்க அப்படின்னா இது வந்து முழு தொகைன்னு அர்த்தம், இது வந்து அசல் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதாவது இப்ப கொடுத்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம்னு கேட்டா முழு தொகை கொடுத்துருக்காங்க, சரி அசல் கொடுத்துருக்காங்க, முழு தொகை கேட்கறாங்கன்னு அர்த்தம். முன்னாடி கேட்கறாங்க அப்படின்னா முழு தொகை கொடுத்துருக்காங்க, அசல் கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? கூடிக்கொண்டே போகிறதால இதை 100 கூட கூட்டினா போதும். ஸோ நார்மலா எப்படி போடுவோம்? முழு தொகை = அசல் × 1 + r / 100 ஹோல் பவர் n தான் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ 2 n அப்படிங்கிறது 2 வருஷம். ஸோ முழு தொகை 82,536 ஈக்குவல் அசல் நமக்கு தெரியாது. ஸோ இதை வந்து 100 கூட கூட்டினீங்கன்னா 106.25 டிவைடட் பை 100 ஹோல் பவர் 2 கிடைக்கும். ஸோ இந்த இதை நீங்க சிம்பிளிஃபை பண்ணாம இதை அப்படியே தசமமா எழுதுங்க. 2 0 இருக்கிறதால இந்த புள்ளி இங்க வந்துடும். அப்போ 1.0625 ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்க 82,536 பி மட்டும் இந்த சைடு வைங்க. 82,536 டிவைடட் பை இதோட வேல்யூ பெருக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 1.1289 கிடைக்கும். 2 டைம் பெருக்குனீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ அதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, நிறைய போட வேணாம். இதை சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 73,111.87 சம்திங்னு போகும். ஸோ ரவுண்ட் ஆஃப் பண்ணி இங்க இருக்க ஆப்ஷனை பொறுத்து எடுத்துக்கோங்க. இங்க இருக்க ஆப்ஷன் 73,111 இருக்கா? ஸோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணவோ இல்லை இந்த மாதிரி பண்றதுக்கு உங்களுக்கு டைம் ஆகுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணிக்கோங்க? இந்த தசமத்தை பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க சிம்பிளிஃபை பண்ணி போடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பெருக்கி போட்டாலும் சரி, இல்ல தசமத்தை பின்னமா மாத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பெருக்கினாலும் சரி, உங்களுக்கு எது வந்து ஈஸியா இருக்கோ, சீக்கிரமா உங்களால வேலை முடிக்க முடியுமோ அந்த டைமிங் எடுத்து அந்த இதை எடுத்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதோட பாத்தீங்கன்னா இன்னைக்கான 5 கேள்விகள் முடிஞ்சது. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இன்னும் 2 கிளாஸ் தான் முடிஞ்சதுன்னா ஃபுல்லா வந்து 500 சம்மும் கம்ப்ளீட் ஆயிடும். ஓகேவா? அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.